அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இழுத்து நிறுவனாய் அல்லாஹுக்கே எல்லா போலும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நுணுக்கமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். அறிவியலை பத்தி அல்லாஹ் எப்படி பேசுறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுல இன்னொரு விமர்சனமா வைக்கப்பட்டது. இப்ப எல்லாமே இஸ்லாத்துல அதான் சொன்னோம்ல, அல் குர்ஆன்ல நீங்க விமர்சனமா வைக்கப்பட்டாலும் அதுவே இது இறைவனிடம் வந்ததுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்ல. காரணம் இறைவனிடமிருந்து வந்ததுனால. அப்ப ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, தாவரம் சூரிய சந்திரனை பொறுத்த வகையில அது காலக்காட்டி மட்டும்தான் நல்லா சொல்றான். காலக்காட்டிக்காண்டி அதை நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப அது அதுக்கு மட்டும் தானா? இன்னைக்கு சூரியன் குடும்பம் இருக்கிறதுனால தானே நம்ம உயிரே வாழ்றோம். மரங்கள் எல்லாம் அதனால தானே வளருது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஏன் அல்லாஹ் சொல்லணுங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல பார்க்க முடியுது. சரியான முறையில பார்க்காதனால வந்த விளைவு. அல்லாஹ் காலத்துக்கு மட்டுமா சூரியனை சொல்றான். நிச்சயமாக உணவு தயாரிக்க தாவரங்கள் நிச்சயமாக சூரியன் தான் தேவை, அந்த பச்சை மீன் தேவை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வசனத்தை கவனிங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லிட்டான், அதாவது சூரியனையும் சந்திரனையும் மனிதர் உங்களுக்கு நாம வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இந்த ஒரு வசனத்துல எல்லாமே அடக்கம் ஆயிருது நிச்சயமாக. இது அல்லாம அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், அதாவது அவனே சூரியனை உங்களுக்கு சுடர்விடும் ஒளிவிளக்காக ஆக்கினான், மேலும் வானத்திலிருந்து மழையை இறக்கினான், மேலும் அதிலிருந்து காய்கனிகளை வெளிப்படுத்தினான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். நேரடியான ஒரு ஆதாரம் என்ன, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தும் அல்லாஹ் பல இடத்துல பல விஷயங்களை சொல்லியும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணீருக்கு முத சூரியனை சொல்லிட்டான், சூரிய ஒளியை சொல்லிட்டான், அடுத்து தண்ணீரை சொல்லிட்டு உணவு தானியங்களை சொல்றான். ஏன்? நிச்சயமாக தாவரங்கள் உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, அதுல இருந்து நாம சாப்பிடணும் அப்படின்னா சூரிய ஒளி கண்டிப்பா தேவை அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே போல குளோரோஃபில் அப்படிங்கிற அந்த பச்சையும் சூரிய ஒளி இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அந்த பச்சை இருந்தா தான் அந்த பழமாவதுக்கான ஆற்றல் எல்லாமே, அந்த ஒரு பழம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான எல்லா மூலக்கரும் இது மூலியமா தான் நடக்கும். அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிட்டு வரக்குள்ள இதையும் சேர்த்து சொல்றான். நிச்சயமாக அது பச்சையான தலைகளாக மாறும் பொழுது, மாறி முடித்த பின்னர் அடுத்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, நிச்சயமாக அது கனியும் போது அதன் கனிகளையும் முதிர்ச்சி அடைதலையும் உற்று நோக்குங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. இது என்ன கனிகளையும் முதிர்ச்சி அடைதலும் உற்று நோக்குங்க அப்படின்னா, இன்னைக்கு பாக்குறோம் ஒரு காயா இருக்கவள எப்படி கசக்குது, பல வேலைகள் அதுல நடக்கல, கசக்குது. ஆனா கொஞ்சம் அப்படி படுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அது மொத்தமாக இனிப்பா மாறுறது ஒரு அறிவியல் புரட்சி அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அது முதிர்ச்சி ஆகுறத உற்று நோக்கி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அல் குர்ஆன் காலத்துக்காக மட்டும்தான் சூரியனை சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்ட நேரத்துல அப்படி இல்லாம சூரியனால என்ன பங்கு அனைத்தையும் உள்ளடக்கிருச்சு. இனிமே ஏதாச்சும் சொன்னா கூட இந்த பாருங்க அல் குர்ஆன் அதை விட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம அடுத்தடுத்து அடுக்கடுக்குன்னு அடுக்கி காமிச்சிருவோம் வசனங்களை. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த அளவுக்கு துல்லியமானது. அறிவியலாளர்கள் ஒரு கருவியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கருவியே இல்லாம முகமது இறக்கப்பட்டது. இது அல்லாஹ்வை தவிர, இறைவனை தவிர யார் இறக்கி கொடுத்திருக்க முடியும்? ஈட்டு கட்ட முடியுமா இதை அப்படிங்கிறத என் அன்பு சகோதர சகோதரிகள் யோசித்து பார்க்க வேண்டும்.